மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் கோவை பிராணா யோக மையத்தில் பயிற்சி பெறும் 14 பேர் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். கோவை சரவணப்பட்டி, சித்தாபுதூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோக மையத்தில் யோகாவை தொடர் பயிற்சிகள் வாயிலாக வழங்குவதுடன் தேசிய, சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கவும் ஊக்கமளித்து வருகின்றனர். இந்நிலையில் மலேசியாவில் அண்மையில் இன்டர்நேஷனல் யூத் யோகா பெடரேஷன் மற்றும் மலேசியா யூத் நோஹா பெடரேஷன், கோவை பிராணா யோக மையம் ஆகியோர் சார்பாக சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது. இதில் கோவை பிராணா யோக மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலட்சுமி, மோகன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டனர். இந்தியா, துபாய், அமெரிக்கா, கனடா, மஸ்கட், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த யோகா வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டு இதில் கோவை பிராணா யோக மையத்தை சேர்ந்த 14 பேர் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வென்று அசத்தியுள்ளனர். பதக்கங்கள் பெற்று கோவை திரும்பிய வெற்றியாளர்களுக்கு காந்திபுரம் பகுதியில் உள்ள கோவை பிராணா யோக மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இது குறித்து கோவை பிராணா யோக மைய நிறுவனர்கள் ஜெயலட்சுமி, மோகன்ராஜ் ஆகியோர் கூறுகையில், தற்போது உடல்நல ஆரோக்கியம், மன அழுத்தத்தில் இருந்து விடுபட என பலர் எங்களது பிராணா யோக மையத்திற்கு வருவதாகவும், ஆனால் இது போன்று வருபவர்கள் தேசிய, சர்வதேச போட்டிகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வதாகவும், ஆசிரியர்களாக சேவையாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெல்வதால் யோகா குறித்த ஆர்வம் அதிகரிப்பதாக தெரிவித்தனர். பிராணா யோக மையத்தில் பயிற்சி பெற்று பதக்கம் வென்ற பலரும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி திருமணமான பெண்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். கோவை பிராணா யோகா சென்டர் சித்தாபுதூர் மற்றும் சரவணப்பட்டி பகுதிகளில் நடைபெற்று வருது. ஃபவுண்டர் ஜெயலட்சுமி மற்றும் மோகன்ராஜ் சார் இணைந்து 2 பேருமே மே 14 18 வரைக்கும் சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் யோகா யூத் ஃபெடரேஷன் மலேசியா மற்றும் இன்டர்நேஷனல் யோகா யூத் ஃபெடரேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தினோம். அதில் இந்தியாவிலிருந்து பல அன்பர்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. பாருங்க, நம்ம சென்டர் சார்பாக 14 அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. தங்கம், வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. நிறைய வேறு விதமான யோகா போட்டிகளில் ஃபார்வர்ட் பெண்டு, ட்விஸ்டடு, அட்வான்ஸ் போசஸ், இன்வெர்டட் ஆசனாஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் பண்ணி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியாக நடத்தி அதுக்கு பரிசுகளும் ஜெயிச்சு வந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் செப்டம்பரில் ஸ்ரீலங்கா போகிறோம். மே மாதம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் போகிறோம். வேறு கண்ட்ரீஸில் போய் யோகா பண்ணும்போது பல அயல்நாட்டு மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு, அங்கே எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள கலாச்சாரத்தை பற்றி ஒரு வாய்ப்பு, ப்ளஸ் நல்ல எல்லாரோட மிங்கிள் ஆறக்கு இது ஒரு சான்ஸ். சும்மா ஃபாரின் போயிட்டு வந்து ஜென்ரலாக நம்ம பண்ணால் கூட ஒரு கலையை இன்னொரு நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொறுப்போட போகும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்குது. பெண்கள் நிறைய பேர் யோகாவுக்கு வரணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், இந்த கலையை பல பேர் சொல்லிக் கொடுக்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், என்னோட பேர் தனலட்சுமி. நான் இன்டர்நேஷ்னல் யோகா தெரபிஸ்ட் முடிச்சிருக்கேன், டிஎன்ஒய்எஸும் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நேஷ்னல் டீச்சராக ஆகிறதுக்காக இங்கே ஸ்டேட் லெவலில் முடிச்சு நேஷ்னல் லெவலில் வின் பண்ணி இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் தாய்லாந்து போயிருந்து வின் பண்ணோம். கோல்டு அடித்தோம். அடுத்தது மலேசியாலேயும் கோல்டு அடித்தோம். ஸோ யோகா கம்பல்சரி உமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ண நீங்கள் ரொம்ப யூத்ஃபுல்லாக எங்கே இருக்கலாம், உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்ட் அவுட் ஆகும், ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக யோகா செய்ய கண்டிப்பாக ஒரு யோகம் வேண்டும். நீங்கள் எல்லாரும் யோகா பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹர்ஷவர்தினி. நான் கோவை பிராணா யோகா சென்டரில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். 5 இயர்ஸாக யோகா பண்ணுறேன். 5th இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்ததில் நான் 2nd place அடிச்சிருக்கேன். அண்ட் தென் நான் இப்போ தான் என்னோடய போர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். நான் போர்ட்ஸில் 190 கட் ஆஃப் வச்சுருக்கேன். மெயின் காரணம் எதுக்கு கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு, மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு யோகாவோட மெடிடேஷன் தான். எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டாக போய் எக்ஸாம் எழுதும் போது நான் மட்டும் கொஞ்சம் யோகா பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி என்னோட மைண்டை ரிலாக்ஸ்டாக போய் எழுதுனனால தான் 190 கட் ஆஃப் வந்துச்சு. அண்ட் தென் எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ யோகா பண்ணாங்கன்னா அவங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வரலாம். ஸோ எல்லாரும் யோகா பண்ணுங்கள். தேங்க்யூ. பிராணா யோகா சென்டர்ல ஸ்டூடெண்டாக இருக்கேன். For a couple months now. எங்களை மலேசியா கூட்டிட்டு போனாங்க யோகா காம்படிஷன். We had a wonderful experience. Category 21 to 25 years old, I got the first place. I just want to say yoga changed my life. Yoga is an art. Like that, mudra is an art, asana is an art, meditation is an art, breathing is an art. So yoga is all about bringing harmony between your mind and body. It is a beautiful thing. It has changed my life.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் எஸ் நிஷோக் நாராயணன். நான் கோவை பிராணா யோகா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ இன் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நடந்த 5th இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்து 16 to 20 இயர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் மலேசியாவில். யோகா வந்து என்னோடய லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு சொன்னிச்சுன்னா, 10th வரைக்குமே நான் ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில். இப்போ 10th அப்புறம் நான் ஒரு யோகா டீச்சர். இதை வந்து என்னாலேயே நம்ப முடியல. பிகாஸ் யோகா வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும், ஆசனாஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் யோகா டீச்சர்ஸ் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணேன். எல்லா இடத்துலையுமே ஸ்கூல்லேருந்து இப்போ காலேஜ், இப்போ நான் ஃபஸ்ட் இயர் போகிறேன், எல்லா இடத்துலையுமே எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து யோகா ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த யோகாவை நான் டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கேன். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து யோகா பண்ணணும். யோகா பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தனித்துவமாகவும் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. அனைவரும் யோகா செய்யணும். வாழ்க வளமுடன். வணக்கம், என் பேர் பி கீர்த்திரோஹன். நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ நடந்த 5th இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்துச்சு. என்னோட ஏஜ் கேட்டகரி 13 to 14 இயர்ஸில் நான் ஃபஸ்ட் பிளேஸ் வின் ஆயிருக்கேன். ஸோ அதில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு யோகா. ஸோ இப்போ நீங்கள் வந்து யோகா பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் யோகா பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அரவிந்த் சாமி. ஐஎம் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன். மைண்ட் ரெஸ்ட்க்கு இதுக்காக தான் யோகாக்குள்ளேயே இருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாமே முடிஞ்சு இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்து மலேசியா போய் அங்கே ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ இங்கே வந்து நல்லபடியாக இருக்கோம். அதனால் எல்லாரும் யோகா பண்ணணும்னு மனதார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் யோகா செய்யணும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.